அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த ரட்சிப்பின் மூலமா எப்போ வேணாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் எப்பொழுதுமே நமக்கு வாசல் திறந்திருக்கிறது. எந்த நிமிஷத்துல வேணாலும் நீங்க பரலோகத்துல அவருடைய சமூகத்துல போய் நிக்க முடியும். ஏன்னா பரலோகத்துக்கு இந்த பூமிக்கும் ஒரு ஒரு வாசல் நமக்கு திறந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிக யாரும் பரலோகத்துக்கு போக முடியல. ஏன்னா வானம் அடைபட்டு இருந்தது. அங்கே பரதீசில் இருந்தாங்க. என்றைக்கு இயேசு உயிர் தெழுந்தாரோ அவர் வானங்களை கிழித்து கொண்டு அங்கே பரலோகத்துக்கு போனார். தந்தையின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக ரட்சிக்கப்பட்ட நம்மையும் அவரோடு கூட உன்னதத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இந்த பூமியில நம்பிக்கை இல்லாதவர்கள் போல, தரித்திரரை போல, இயலாதவர்களை போல தோல்வியிலே நடக்கும்படியா ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கவில்லை. சத்திய வசனத்தினால அவர் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்துவுக்குள் நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவனுடையவர்களா வெற்றியாக சுகத்தோடு வாழும்படியா நம்மளை புது சிருஷ்டியாக புதிய இனமாக அவர் மாற்றி இருக்கிறார். நீங்க யாரு, என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த குடும்பத்துல பிறந்துட்டங்க, படிப்பு இல்லைங்க, பொருளாதார வசதி இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கை ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் உலக மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன், தேவ கிருபை எனக்கு இருக்கிறது, ஆண்டவர் என்னை புது விதமாக சாட்சியாக வாழும்படியா ஆண்டவர் என்னை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார் என்று அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆதாம் ஏவாளுடைய சாபம் நம்முடைய தாத்தா பாட்டன் அதே போல் பெற்றோர், அந்த சாபம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து புது இனமாக புது மனிதனாக வாழுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அதாவது மெய்யான நீதி, தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன்.